கொஞ்சமாவது ரெஸ்ட் கிடைக்குதா? சே என்ன சொல்ல? ஐயோ சிஸ்டர், நான் ஒண்ணுமே பண்ணல சிஸ்டர். சாரி சிஸ்டர். ப்ரோ ஃபோன் வந்துச்சு ப்ரோ, அட்டென்ட் பண்ணேன், வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்லம்மா, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேம்மா. ஜி இப்ப பண்ணீங்க பாருங்க, அதான் ஜி ரொம்ப நல்லது. ஆமா தலைவா, எதுக்கு வம்பு தேவையில்லாம? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஜி ஒருத்தன் ஒரு பொண்ணை மிஸ்பிஹேவியர் பண்ணிக்கிட்டு இருந்தான். செருப்ப கழட்டி அங்கனே அடிக்காம அந்த பொண்ணு வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கு ஜி. சரியா சொன்னீங்க ஜி. வாழ்த்துக்கள் ஜி. அங்கனே செருப்ப கழட்டி அடிக்காம வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டு ஃபாலோவர்ஸ் ஏத்துறாங்க. என்ன ஜி பண்றது, இப்ப எல்லாருமே கெட்டு போயிட்டாங்க ஜி, இன்ஸ்டாகிராம்ல டெவலப் ஆகணும்னு. ஆமா தலைவா, நானும் பார்த்தேன். ரீல்ஸுக்காக ஒரு மனுஷனே ஒருத்தி கொண்டு போட்டாயா. அந்த மனுஷன் எந்த தப்பும் பண்ணல ஜி. பாவம், இவன் வீடியோ எடுத்து போட்டு விட்டு அந்த மனுஷனே செத்து போயிட்டாரு ஜி. ஜி என்ன ஜி சொல்றீங்க? என்ன கதை முன்னாமான ஜி இப்ப எதுக்கு ஜி தேவையில்லாம வார்த்தையை விட்டுட்டு இருக்கீங்க? சொல்லு, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன். ஃபேமிலி பத்தி உனக்கு தெரியும்ல? இல்லையே, அப்படி எதுவும் தெரியாது. திரும்பவும் சொல்றேன், நானு நான் இன்னும் உன்னை மட்டும் தான் லவ் பண்றேன். ப்ரோ இந்த ஒரு நிமிஷம் டி. லெட்ஸ் பிரேக் அப். என்னாச்சு ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ என் மொபைல் மிஸ் ஆயிடுச்சு ப்ரோ. ஒரு கால் மட்டும் பண்றீங்களா ப்ரோ? இருடி, நான் திருப்பி கூப்பிடுறேன் டி. சரி நம்பர் சொல்லுங்க ப்ரோ. நம்பர் தெரியாது ப்ரோ. அப்புறம் எப்படி ப்ரோ கால் பண்றது? ப்ரோ மொபைல் மாடலை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா ப்ரோ? அட கிறுக்கு குதிய. முடியும் ப்ரோ, அப்படியே ஓரமா வாங்க. ப்ரோ அண்ணே மோமோஸ்னா ஃப்ரீயா கிடைக்குமானே? நொட்டுவாங்க போடாடி. அண்ணே நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்குமா? என்னனே பண்ணணும்? மண்டி போட்டு போடா, போய் படிக்கிற வேலையை போறா. போடா தம்பி. எங்க வீட்டுல நிறைய நகை இருக்கே. என்னடா தம்பி சொல்ற, உண்மையாவா? ஆமா, எங்க அப்பா நிறைய நகை வச்சிருக்காரு. தம்பி அப்படி இங்க வாங்க, நம்ம கடைக்கு வாங்க. தம்பி நான் உனக்கு ஃப்ரீயாவே தரடா மோமோஸ். என்னடே சொல்ற? ஆமா, இந்த மோமோஸ் நிறைய சாப்பிடுற தம்பி. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் சொல்லுடே நீ? உங்க வீட்டுல நிறைய நகை இருக்குல்ல, அதெல்லாம் நீ எனக்கு அண்ணனை கொண்டு வந்து கொடுக்கணும். அவ்வளவுதானே, நாளைக்கு வாங்கினே. ஆனா நீ யார்ட்டையுமே சொல்லக்கூடாது, சரியா? சரிண்ணா. ஏன்டி என்னடி ஆச்சு? ஏக பீரோல வச்சிருந்த ஐயப்பெல்லாம் காணாங்க. என்னடி சொல்ற? 85 சவரண்டி. அதாங்க எனக்கு ஒண்ணு தெரியல. இவன் நீ இவ்வளவு மோமோஸ் சாப்பிட்டு இருக்கா, நீ எது வாங்கி கொடுத்தியா? ஐயோ இல்லங்க. என்னடா அவ்வளவு மோமோஸ் யாரா கொடுத்தது உனக்கு? அது ஒரு அண்ணே ஃப்ரீயா கொடுத்தாருப்பா. ஃப்ரீயா இருக்குடா அவ்வளவு மோமோஸ் கொடுக்குறாங்க, யாரா கொடுத்தா? ஃப்ரீயா நட்டுவாங்க. நான் 85 சவரன் நகை கொடுத்தேன். தக்காளி என்னை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் எலும்பு வலுப்பெறும். மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளை நான் தடுப்பேன். பொட்டேட்டோ என்னை சாப்பிடுவதன் மூலம் தோலில் உள்ள அழுக்குகளும் சுருக்கங்களையும் நீக்கிவிடுவேன். அப்புறம் என்னை பச்சையாக முகத்தில் தேய்த்து வந்தால் சுருக்கங்களை போக்கி இளமையாக காட்சியளிப்பேன். இப்படிக்கு உங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொட்டேட்டோ. நான் தான் வாழைப்பழம். என்னுடைய தோள்களை உங்கள் பற்களில் தேய்த்து வந்தால் உங்கள் பற்கள் வெண்மையாக மாறும். எனக்குள் இருக்க மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் உங்கள் பற்கள் சார்ந்த பிரச்சனைகளை நல்ல பலன் தரும். இப்படி உங்கள் அன்புள்ள வாழை. டேய் லூசு பயலுகளா, இடிஞ்ச பாலத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே, நாளைக்கு நம்ம ஊருக்கு மினிஸ்டர் வராருனே, அதான் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்க மினிஸ்டர் வந்தாதான் நொட்டுவியலோ? நாங்களாம் வந்தா அடிக்க மாட்டேன், அப்படிதானே? அண்ணே, நான் என்னனே பண்றது, நாங்களே கூலிக்கு வேலை பாக்குறோம். ஆமா நீ என்ன பண்ணுவ பாவம், அந்த 200 ரூபாயை வச்சுதான் குடும்பத்தையே காப்பாத்தணும். என்னையா பரமசிவம், எல்லாம் அவசரமா வேலை பார்த்திருக்கீங்க போலக்கே. தலைவரே, அப்படின்னா இல்ல தலைவரே, நீங்க வரவே தெரிஞ்சு எல்லாம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணாத தலைவரே. கிழிச்ச அதான் மாண்பு மிகுன்றதுக்கு மட சாம்பிராணின்னு எழுதி வச்சிருக்கீங்க. தலைவரே, அவங்க கரெக்டா தான் தலைவரே எழுதியிருக்காங்க. நீ இப்படியே பேசி தாண்டி பின்னாடியே நிக்கிற. பின்னாடியே நில்லு, முன்னாடி வந்துடாத, சிறப்பு கல்வி எடுத்து போடுவேன். தலைவரே விடுங்க தலைவரே, வாங்க, மக்கள் எல்லாம் ஒரு வாண்டி வீட்டிங்ல இருக்காங்க, வாங்க போ. வணக்கம் வாங்க வாங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கும் தலைவரே, உங்க புண்ணியத்துல. தமிழ்நாட்டை காக்க வந்த மகராசனே, வருங்கால கவுன்சிலர் வாழ்க, வருங்கால கவுன்சிலர் வாழ்க. யோ என்னையா அது, என்னையா சொல்லி கொடுத்து வச்சிருக்கீங்க? தலைவரே இருங்க தலைவரே, மாத்தி சொல்லிட்டாங்க தலைவரே. டேய் என்ன சொல்ல சொன்னா என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா சொல்லுங்களா. வருங்கால எம்எல்ஏ வாழ்க, வருங்கால எம்எல்ஏ வாழ்க. எப்படி தலைவரே, நம்ம பசங்க சும்மா சார்பா இருப்பாங்க. டேய் அட பாவியலா, டேய் மினிஸ்டர் தானா? அப்போ நான் என்ன தலைவரே, வார்டு மெம்பரா?